இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தி. வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக தாவேக தலைவர் விஜய் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருப்பதாக தற்போது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அண்மையில் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதற்கு எதிராக தாவேக தலைவர் விஜய் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார். அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக தாவேக தலைவர் விஜய் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார். அண்மையில் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதற்கு எதிராக தாவேக தலைவர் விஜய் வழக்கு தொடுத்திருக்கிறார். அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக ஏற்கனவே திமுக சார்பில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது தாவேக தலைவர் விஜயும் வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார். அண்மையில் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் தாவேக தலைவர் விஜய் அதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. ஜெரி, வணக்கம். விரிவான விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். வக்ஃப் திருத்த மசோதா அண்மையில நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து இந்தியா முழுக்க பல்வேறு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தது. தமிழகத்திலும் கூட பல்வேறு கட்சிகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் சூழல்ல தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றி கழகம் ஆர்ப்பாட்டத்தை ஒன்றினை நடத்தியிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக விஜய் தனது அறிக்கை வாயிலாக கூட இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை கண்டித்தும் கூட அறிக்கை வாயிலாக தன்னுடைய கண்டன குரல்களை எழுப்பியிருக்கிறார். தற்பொழுது வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இன்னும் விஜய் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய சூழல்ல கட்சியினுடைய பலப்படுத்தும் வேலைகளும் மேற்கொண்டு வருகிறார். அதனுடைய தொடர்ச்சியாக தற்பொழுது முதலாக தன்னுடைய கட்சியை தொடங்கிய நாளிலிருந்து, அதாவது ஓராண்டு நிறைவு பெற்று 2 ஆண்டு துவங்கி இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் முதலாக மக்களுடைய நேரடி பிரச்சனைக்காக தற்பொழுது வழக்கு தொடர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெரி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.